பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மொத்தம் 9 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அதில் நம்ம வந்து 4 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எடுத்துக்கிறோம். அதாவது நவுன், வேர்ப், ஆட்ஜெக்டிவ், ஆட்வர்ப். இந்த 4 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் 4 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறோம். நவுனுக்கு 4, வேர்புக்கு 4, ஆட்ஜெக்டிவ்க்கு 4, ஆட்வர்புக்கு 4. இப்போ முதல்ல நவுன் அப்படின்னு என்னென்னு பார்க்குறோம். நவுன்கிறது பெயர் சொல். இது வந்து நேம் ஆஃப் பீப்புள், பிளேசஸ், திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஆனால் இதில் வந்து இன்னொரு டைப், அதாவது ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இப்போ நம்ம வந்து இந்த நவுனில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ரைட். இப்போ நவுன்ஸை பொறுத்தவரையில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு நவுனாக இருந்தாலும் அது வந்து சிங்குலரா ப்ளூரா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதே சமயத்தில் கவுண்டபிள் நவுனா, அன்கவுண்டபிள் நவுனா அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதில் எதெல்லாம் சிங்குலர், எதெல்லாம் ப்ளூரல் அப்படின்னு பார்க்கலாம். அனிமல் அப்படிங்கிறது சிங்குலர், மில்க் அப்படிங்கிறதும் சிங்குலர், கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறதும் சிங்குலர் தான். ப்ளூரல் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபில்ம்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் ப்ளூரல் நவுன். அடுத்தது கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு நவுனுக்கு வந்து சிங்குலரும் இருக்குது, ப்ளூரலும் இருக்குதோ அந்த நவுன் வந்து கவுண்டபிள் நவுன்னு சொல்லலாம். அதில் சிங்குலராக இருந்தால் அது வந்து கவுண்டபிள் சிங்குலர், ப்ளூரலாக இருந்தால் கவுண்டபிள் ப்ளூரல். இப்போ இதில் கவுண்டபிள் சிங்குலர் நவுன்ஸ் அப்படின்னு பார்த்தா அனிமல் இது மட்டும்தான் கவுண்டபிள் சிங்குலர். இது வந்து கவுண்டபிள் ப்ளூரல் நவுன். அப்போ மில்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கவுண்டபிள் அப்படின்னா சிங்குலர் ப்ளூரலில் சொல்லலாம், அதாவது எண்ணிக்கையில் சொல்ல முடியும். இப்போது 1 அனிமல், 2 அனிமல்ஸ் சொல்ல முடியும், 1 ஃபில்ம், 2 ஃபில்ம்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் 1 மில்க், 2 மில்க்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் இதை வந்து எண்ணிக்கையில் சொல்ல முடியாதுங்கிறதுனால இதை வந்து நம்ம அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். பட் நம்பர் என்ன அப்படின்னா இது வந்து சிங்குலர் தான் நம்பரில், ஆனால் இது வந்து அன்கவுண்டபிள். ரைட். அடுத்தது நம்ம வந்து வேர்ப்ஸ்க்கு போய்க்கலாம். வேர்பை பொறுத்தவரையில் நமக்கு பொதுவாக வேர்ப்னா என்னென்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்காக வேர்ப் இஸ் அன் ஆக்ஷன் வேர்டு அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் வந்து மிஸ்லீடிங்காக இருக்குது. ஏன்னா வேர்ப் இஸ் அன் ஆக்ஷன் வேர்டு அப்படின்னு சொன்னால் ஆக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அது வேர்ப் அப்படிங்கிற மீனிங் வந்துடுது. ஆனால் அப்படி இல்லை. இங்கிலீஷை பொறுத்தவரையில் 2 டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆக்ஷன் வேர்ப், இன்னொன்று ஸ்டேட் வேர்ப். அப்போது ஸ்டேட் வேர்ப் அப்படின்னா அதில் ஆக்ஷன் இருக்காது. ஆக்ஷன் வேர்ப் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு செயலை செய்ய சொல்லி நம்ம ஆர்டர் அல்லது ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போது அந்த மாதிரி ஆர்டர் அல்லது ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய வேர்ப் எல்லாமே ஆக்ஷன் வேர்ப். அப்படி பண்ண முடியாதது ஸ்டேட் வேர்ப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆக்ஷன் வேர்பு. அதே சமயத்தில் லிவ் அப்படின்னு சொன்னதும் ஆக்ஷன் வேர்ப். ஏன்னா இதை வந்து ஒரு செயலை செய்ய சொல்லி நம்ம ஆர்டர் பண்ணவோ ரிக்வெஸ்ட் பண்ணவோ முடியும். அதே சமயத்தில் அப்படி பண்ண முடியாததுக்கு வந்து நம்ம ஸ்டேட் வேர்ப்னு சொல்கிறோம். அதாவது இதில் லைக் அப்படிங்கிறது ஸ்டேட் வேர்ப், பி அப்படிங்கிறதும் ஸ்டேட் வேர்ப். சரி, அடுத்தது வேர்பை பொறுத்தவரையில் இன்னொரு கேள்வி கேட்கணும். அதாவது இது வந்து ரெகுலர் வேர்பா இரெகுலர் வேர்பா? இது வந்து ஸ்பெல்லிங் சம்மந்தப்பட்டது. ரெகுலர் வேர்ப் அப்படின்னா இந்த ஃபார்ம்ஸ் வந்து நம்ம V1 ஃபார்ம்னு சொல்கிறோம், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம். இது கூட டி அல்லது இடி சேர்த்துனா V2 V3 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிடைச்சது அப்படின்னா அதை வந்து நம்ம ரெகுலர் வேர்ப்னு சொல்கிறோம். அந்த வகையில் ரெகுலர் வேர்ப் அப்படிங்கிறது இப்போ லைக் கூட டி சேர்த்தலாம், லைக்ட். லிவ் கூட டி சேர்த்தலாம், லிவ்டு. அதனால் இது ரெண்டுமே வந்து ரெகுலர் வேர்ப்ஸ். இரெகுலர் வேர்ப்ஸுங்கிறது அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இதனுடைய ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க், ட்ரிங்கிங் அப்படின்னு வரும். அதனால் இது வந்து இரெகுலர். அதே மாதிரி பி வேர்புக்கு வந்து பாஸ்ட் டென்ஸில் வாஸ் வேர் வரும், தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா பீயிங் வரும், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பீயிங் வரும். அதனால் இப்போ நம்ம ரெகுலர் இரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக இன்னொரு பாயிண்ட் வந்து வேர்பை பொறுத்தவரையில் டிரான்சிட்டிவ் வேர்பா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பா அப்படிங்கிறத பார்க்கணும்.
சில சமயத்தில் சில வேர்பு வந்து டிரான்சிட்டிவாகவும் இருக்கும், இன்ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கும், அதுவும் சாத்தியம். அப்போ டிரான்சிட்டிவ்னா என்ன அப்படின்னா அந்த வேர்பு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கும். அதாவது எதை அல்லது யாரை அப்படிங்கிற கேள்வி அந்த வேர்பை தனியாக பயன்படுத்தும் போது வரும். அதனால கண்டிப்பாக அந்த வேர்பை தனியாக பயன்படுத்தாமல் அது கூட ஆப்ஜெக்ட் எதை யாரைங்கிறதையும் சேர்த்துடணும். உதாரணமாக இப்போ ட்ரிங்க் அப்படின்னா குடி, எதை யாரை அப்படின்னு கேட்கலாம். அதனால நீங்கள் வந்து ட்ரிங்க் அப்படின்னு தனியாக சொல்லாமல் ட்ரிங்க் மில்க் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மில்க்குங்கிறது ஆப்ஜெக்ட், எதை மில்க் பாலை. அப்போது அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் சேர்றதுனால இந்த வேர்பு வந்து நம்ம டிரான்சிட்டிவ் வேர்பு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ லைக்குக்கு அப்புறம் நம்ம ஆப்ஜெக்ட் சேர்த்த முடியும். லைக் இட், இட்டுங்கிறது ஆப்ஜெக்ட். ஆனால் இது கூட அந்த மாதிரி சேர்த்த முடியாது. அதனால இந்த ரெண்டுமே வந்து ஆப்ஜெக்ட் சேர்த்தக்கூடியதாக இருக்குது. அதனால் அது வந்து டிரான்சிட்டிவ் வேர்பு. ரைட். இப்போ இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பு அப்படின்னா ஆப்ஜெக்ட் தேவையில்லை, ஆப்ஜெக்ட் வராது, ஆப்ஜெக்ட் இல்லாமல் இது வந்து தனியாக நிற்கும். அந்த வேர்பை வந்து தனியாக நம்ம பயன்படுத்த முடியும். உதாரணமாக இதே வேர்பு எடுத்துக்கலாம். இப்போ ட்ரிங்க் அப்படிங்கிறத நம்ம ஆப்ஜெக்ட் சேர்த்தாமல் தனியாகவும் பயன்படுத்த முடியும். ஆனால் அதில் மீனிங் மாறிடுது. இந்த இடத்துல நம்ம வெறும் ட்ரிங்க் அப்படின்னு சொன்னால் குடி அப்படின்னு மட்டும் இல்லை, அது வந்து மதுபானம் குடி அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடும். நீங்கள் பின்னாடி ஆப்ஜெக்ட் போட்டால் தான், மில்க்குன்னு போட்டால் தான் பாலை குடின்னு அர்த்தம். நீங்கள் வெறும் ட்ரிங்க்னு மட்டும் விட்டுட்டோம்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பாக பயன்படுத்தும் போது அப்போது மதுபானம் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டுட் ஆகிடும். சரி, அப்போது ட்ரிங்க்குங்கிறத டிரான்சிட்டிவாகவும் பயன்படுத்தலாம், அதாவது ஆப்ஜெக்டோட. இன்ட்ரான்சிட்டிவாக ஆப்ஜெக்ட் இல்லாமலும் பயன்படுத்தலாம், பட் மீனிங் மாறிடும். இப்போது இன்ட்ரான்சிட்டிவாக பயன்படுத்தும் போது மீனிங் கம்ப்ளீட்டாக இருக்கும். அதாவது அதுக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் தேவையில்லை அப்படின்னு வருது. ஆனால் இந்த சில வேர்ப்ஸை பொறுத்தவரையில் டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் ரெண்டுமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து ட்ரிங்க் அப்படிங்கிறது. அதே மாதிரி சில வேர்பு வந்து டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் ரெண்டுமே இல்லாமலும் இருக்கலாம். இப்போது அதுக்கு உதாரணமாக நம்ம வந்து பி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ பி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதுவே தனியாக நிற்குமா அப்படின்னா நிற்காது. இப்போ பி வேர்ப் யூஸ் பண்ணலாம், அல்லது வெறும் பியாக இருந்தாலும் தனியாக பிங்கிறது வராது. அதனால அது வந்து என்ன இல்லை அப்படின்னா அது வந்து இன்ட்ரான்சிட்டிவ் இல்லை. ஏன்னா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் தனியாக வரும். சரி, அப்போ பின்னாடி ஆப்ஜெக்ட் சேர்த்துனா அது வந்து டிரான்சிட்டிவ் வேர்பு. இப்போ இந்த பிங்கிறதுக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் சேர்த்த முடியுமா அப்படின்னா சேர்த்த முடியாது. அதனால் அது வந்து டிரான்சிட்டிவ் வேர்பும் இல்லை. இப்போ எதெல்லாம் வந்து டிரான்சிட்டிவ் வேர்பும் இல்லை, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பும் இல்லையோ அதை வந்து நம்ம லிங்கிங் வேர்புன்னு சொல்லுவோம். ஏன்னா இது தனியாகவும் நிற்காது, ஆப்ஜெக்டும் எடுக்காது அப்படின்னா அப்போ அது கம்ப்ளீட் ஆகலைன்னு அர்த்தம். அப்போ கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இது கூட நம்ம ஆப்ஜெக்ட் சேர்த்த மாட்டோம், பட் வேறு ஏதோ சேர்த்துவோம். அந்த வேறு என்ன சேர்த்துறோமோ அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட். ஏன்னா அது வந்து இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வருது. அதனால் அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். ரைட். அப்போ காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது வந்துச்சுன்னா, பின்னாடி காம்ப்ளிமெண்ட் வந்துச்சுன்னா இந்த வேர்பை வந்து நம்ம லிங்கிங் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து அந்த காம்ப்ளிமெண்ட்டையும் இதுக்கு முன்னாடி வரக்கூடிய சப்ஜெக்டையும் லிங்க் பண்ணுது. அதனால் இதுக்கு பேர் லிங்கிங் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஆக எந்த ஒரு வேர்பாக இருந்தாலும் நம்ம 3 கேள்விகள் கேட்குறோம். ஒன்று வந்து ஆக்ஷன் வேர்பா, ஸ்டேட் வேர்பா. ரெண்டாவது ரெகுலர் வேர்பா, இரெகுலர் வேர்பா. மூணாவது வந்து டிரான்சிட்டிவா, இன்ட்ரான்சிட்டிவா அல்லது லிங்கிங் வேர்பா. ஸோ இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேர்பை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிட்டோம்னு அர்த்தம். சரி, அடுத்தது நவுன்ஸ் வேர்ப்ஸ் பார்த்துட்டோம். மூணாவது தான் ஆட்ஜெக்டிவ்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போது ஆட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நவுனை மாடிஃபை பண்ணுறதுக்காக நவுனுக்கு முன்னாடி வரும். எந்த ஒரு நவுனையும் இது மாடிஃபை பண்ணுது அப்படின்னா அந்த நவுன் பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்போ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 4 ஆட்ஜெக்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டோம். டேஞ்சரஸ், ஆங்க்ரி, இன்ட்ரெஸ்டட், கான்ஃபிடென்ட். இப்போ இது வந்து ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அதே சமயத்தில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஆட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் லிங்கிங் வேர்புக்கு பின்னாடியும் வரும். ஒன்று நவுனுக்கு முன்னாடி வரும் அல்லது லிங்கிங் வேர்புக்கு பின்னாடி வரும். இதுதான் வந்து ஆட்ஜெக்டிவ்க்கான டெஃபினிஷன்.
இப்போ டேஞ்சரஸ் அப்படின்னா பின்னாடி அனிமல் போடலாம், டேஞ்சரஸ் அனிமல். முன்னாடி அதாவது ஒரு பி வேர்புக்கு அப்புறம் இதை பயன்படுத்தலாம், அல்லது லிங்கிங் வேர்புக்கு அப்புறம் பயன்படுத்தலாம். அப்போ வந்து ஹீ இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஈஸுங்கிற லிங்கிங் வேர்புக்கு பின்னாடி இந்த ஆட்ஜெக்டிவ் வரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே பயன்படுத்தும். இப்போது இந்த கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வந்து ஆட்ஜெக்டிவ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த நவுன் லிஸ்ட்டில் வந்து இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸி, நவுன் அப்படிங்கிறது. பட் இந்த கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறதும் நவுன் தான் அப்படிங்கிறது தெரியணும். அதை விட முக்கியமாக கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது நவுன் இல்லை, அதே மாதிரி கான்ஃபிடென்ட்லி அப்படிங்கிறதும் நவுன் இல்லை. இது வந்து ஆட்ஜெக்டிவ், இது ஆட்வர்ப் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ இதைத்தான் நம்ம வந்து ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். நல்லது. அப்போ ஆட்ஜெக்டிவ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம ஆட்வர்ப்ஸ்க்கு போயிட்டோம். இப்போ ஆட்வர்ப்ஸில் ஃபோர் ஆட்வர்ப்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்வர்ப்னால் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து எப்படி நவுனை மாடிஃபை பண்ணுறது ஆட்ஜெக்டிவ்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வேர்பை மாடிஃபை பண்ணுறது ஆட்வர்ப்னு சொல்கிறோம். அப்போ வேர்பை மாடிஃபை பண்ணுது அப்படின்னா வேர்பை பற்றி அடிஷ்னல் தகவல், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னு அர்த்தம். அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் நம்ம முக்கியமாக ஒரு 4 டைப்ஸ் எடுத்துக்கிறோம். 4 டைப்ஸ் ஆஃப் ஆட்வர்ப்ஸ். அது என்ன அப்படின்னா ஆட்வர்ப் ஆஃப் மேனர், ஆட்வர்ப் ஆஃப் பிளேஸ், ஆட்வர்ப் ஆஃப் டைம், ஆட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இந்த 4 டைப்ஸ் பார்க்கலாம். இந்த ஆட்வர்ப்ங்கிறது பொதுவாக வேர்புக்கு பின்னாடி வரும். அப்போ வேர்புக்கு பின்னாடி வந்து வேர்பை மாடிஃபை பண்ணுறது ஆட்வர்ப்னு சொல்கிறோம். இந்த ஆட்வர்பை பொறுத்தவரையில் இப்போது மேனர், பிளேஸ், டைம், ஃப்ரீக்வன்சி, MPTF அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது ஃபர்ஸ்ட் இது எதுக்காக MPTF அப்படின்னா ஒரே சென்டென்ஸில் இதில் 2 அல்லது 3 ஆட்வர்ப்ஸ் வரும்போது எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம MPTF வச்சுருக்கோம். அப்போ எம்ங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இதில் M for மேனர். ஆக கான்ஃபிடென்ட்லி அப்படிங்கிறது மேனர், ஆட்வர்ப் ஆஃப் மேனர். ஏன்னா அது வந்து எப்படி, ஹவு அப்படிங்கிற கேள்விக்கான பதிலாக வருது. ஹவு, கான்ஃபிடென்ட்லி. அடுத்தது பிளேஸுக்கு வந்து எங்கே அப்படிங்கிற கேள்வி, வேர் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு பதில் வந்து அங்கே, வேர் அப்படிங்கிற வர்றதுனால இது வந்து ஆட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அடுத்தது ஆட்வர்ப் ஆஃப் டைம் அப்படிங்கிறது வந்து நேரம் அல்லது காலத்தை குறிக்கிறது. எப்பொழுது அப்படிங்கிற கேள்விக்கு when அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இப்பொழுது அப்படிங்கிறதுனால இது வந்து ஆட்வர்ப் ஆஃப் டைம். அடுத்தது ஆட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை, அல்லது ஒரு நாளில் எத்தனை முறை, அல்லது எப்பொழுதெல்லாம் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலாக வர்றது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். இங்கே வந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை அல்லது எப்பொழுதெல்லாம் அப்படிங்கிற கேள்விக்கு ஆஃபன் அப்படிங்கிறது பதிலாக வரலாம், அடிக்கடி அப்படிங்கிறது. அதனால இது வந்து ஆட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஆக இப்போ நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற டாப்பிக்கில் மொத்தம் 9 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 4 மட்டும் எடுத்துக்கிறோம். நவுன், வேர்ப், ஆட்ஜெக்டிவ், ஆட்வர்ப். இந்த 4 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்குறோம். அதில் நவுன் அப்படின்னா சிங்குலராக ப்ளூரலான்னு தெரிஞ்சிருக்கணும், கவுண்டபுளாக அன்கவுண்டபுளான்னு தெரிஞ்சிருக்கணும். வேர்பை பொறுத்தவரையில் நம்ம வந்து 3 கேள்விகள் கேட்கலாம். ஒன்று வந்து ஆக்ஷன் வேர்பா, ஸ்டேட் வேர்பா அப்படிங்கிறது. அடுத்தது ரெகுலர் வேர்பா, இரெகுலர் வேர்பா அப்படிங்கிறது. மூணாவது வந்து டிரான்சிட்டிவ் வேர்பா, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பா அல்லது லிங்கிங் வேர்பா அப்படிங்கிறது. இந்த 3 கேள்விகளையும் கேட்டு 3க்கும் பதில் தெரிஞ்சதுனா தான் அந்த வேர்பை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுட்டோம்னு அர்த்தம். அடுத்தது ஆட்ஜெக்டிவ். ஆட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது நவுனை மாடிஃபை பண்ணுறதுக்காக வருதுன்னு பார்த்துட்டோம். இதுக்கு வந்து 2 பிளேசஸ் இருக்குது, பொசிஷன். ஒன்று வந்து நவுனுக்கு முன்னாடி, இன்னொன்று வந்து லிங்கிங் வேர்புக்கு பின்னாடி வரும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. அடுத்ததாக ஆட்வர்ப் பார்த்துருக்குறோம். ஆட்வர்புங்கிறது வேர்பை மாடிஃபை பண்ணுது, அது வேர்புக்கு பின்னாடி வருது, பொசிஷன். இதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஆட்வர்ப்ஸ் பார்த்துருக்குறோம். ஆட்வர்ப் ஆஃப் மேனர், எக்ஸாம்பிள் வந்து கான்ஃபிடென்ட்லி. adverb of place, where, adverb of time, now, adverb of frequency, often.